ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே எடுக்காதீங்க. எவ்ரி ட்ரேடும் நமக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுன்றதை ப்ரீ பிளான் பண்ணுங்கள். அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டோன்னே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட பிளான் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் செகண்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணவே உங்களுக்கு சான்ஸே கிடையாது. மேபி செகண்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணால் கூட உங்களுக்கு லாஸில் தான் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி என்ன தப்பு பண்ணணும் லாஜிக்கை திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. ஆக்சுவலாக நேற்று லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. என்ன ரீசன் என்னன்னு தெரியல. இதில் ஒரு சில குரூட் ஆயில் கூட அதை ஆட் பண்ணுங்கள், அதனுடைய வியூஸ் கூட கொடுங்க, பெட்டராக இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 25K சப்ஸ்கிரைப் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25K சப்ஸ்கிரைபரில் வெறும் 1000 பேர் கூட வாட்ச் பண்ணுறதில்ல. அதில் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 பேர் கூட லைக்ஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா இந்த 25,000 பேரும் எதை நோக்கி ஓடிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது எல்லாம் நம்ம கொடுக்கலாம். மேபி 2023 ஒரு நல்ல வருடமாக அமைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் மிச்சம் எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம். நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் நம்ம ரெகுலராக மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு வரோம். நேற்று டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு லைவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம ப்ரைம் குரூப்பில் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் குரூப் இது. லைவ் மார்க்கெட்டில் எங்கே ரெசிஸ்டன்ஸ் வரும், எங்கே சப்போர்ட் வரும், ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ட் ஆகுது உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். கீழே சப்போர்ட் லைன் வந்துட்டுருக்குது. அப்போ கீழே சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே போச்சு. மேலே போனோன்னா செகண்ட் லெவல் எங்கே ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் ஆனால் மேலே போகும் அப்படின்னு போட்டிருந்தேன். இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகல, அங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்தது நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இது பேங்க் நிஃப்டி சென்ட் பண்ணியது. இது நிஃப்டி சார்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. நிஃப்டியில் என்னன்னா நம்ம நேற்று என்ன ட்ரா பண்ணமோ அதே லெவல் தான். அதாவது ஒரு சப்போர்ட் லெவல் கீழே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இங்கே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இது மல்டி டைம் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது ப்ரைஸு லிட்டில் பிட் இந்த திரும்பவும் 18,600 டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 18,600 அகைன் டச் பண்ணிவிட்டு இங்கே மேலே போகுமா இல்லை இந்த லெவல் கட் பண்ணிவிட்டு கீழே வருமா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொத்தத்தில் ப்ரைஸ் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் இந்த 18,730 அபோவ் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா நம்ம இங்கே பையிங்கான வியூ பார்க்கலாம். 18,800 வரலாம் ப்ரைஸ் அப் மூவ் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த மேலே இந்த ஏரியா க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 18,800 வரலாம் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் சின்ன ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப அப் மூவ் கொடுக்கும். இந்த மாதிரி அப் மூவில் பார்க்கலாம். இதாவது நம்ம இந்த ட்ரெண்ட்லேயும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ட்ரெண்ட்லேயும் நம்ம கட் ஆனோன்னே நம்ம பையிங்கான ஒரு ஏற்பாடுகள் பண்ணலாம். இல்லை இங்கேருந்து நம்ம லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுது, இங்கேருந்து நமக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம இங்கேருந்து சேல் அண்ட் பை எடுக்கலாம். 18,600 வரலாம் ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? இது நிஃப்டி 50 சார்ட். இது நம்ம நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணு பார்த்தோம் அப்படின்னா இருங்க. ஓகே, இது நம்ம பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட்டு நேற்று ட்ராப் பண்ணது லைவ் மார்க்கெட்டில் அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகணும். இப்போ ப்ரைஸ் கரெக்டாக நம்ம சப்போர்ட் லைன் டச் ஆச்சு கீழே. அதுக்கப்புறம் அகைன் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் ஆச்சு, கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிச்சு, பிரேக் அவுட், திரும்ப நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அது அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப ரீடெஸ்ட்டாக அகைன் மேலே அப்பவும் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. மேலேயும் க்ளோஸ் கொடுத்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட்லைன் கண்டினியூஷன் பண்ணால் திரும்ப நம்ம 43,000 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகுது. இந்த 43,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம பெரிய ஃபாலிங் பார்க்கலாம். 43,000 அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபால் பெருசாக பார்க்கலாம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா 43,400 அபோவ் உங்களுக்கு ப்ரைஸ் மூவ் ஆச்சா நீங்கள் திரும்ப பை அண்ட் செல்லுக்காக திரும்பவும் உங்களுடைய பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 43,400 அபோவ் பையிங்கான வியூ பார்க்கலாம். 43,000 பிலோ நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். இந்த மிடில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இந்த லெவல் இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா 43,100 கூட சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஜோனில் கொஞ்சம் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் 43,000 பிலோவும் 43,400 ஹை உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மிடில் ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா முடிஞ்சால் உங்களுக்கு லைவ் அப்டேட் நான் என்னுடைய டெலிகிராம் சேனலையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குருடாயிலோட சார்ட் பாருங்கள் 6800 லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரும்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அந்த லெவலில் ப்ரைஸ் அங்கே எந்த அளவுக்கு ஃபாலோ ஆகிருக்கு நீங்களே பார்க்கலாம். மார்னிங்கில் நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் வாங்கிட்டு இருக்கேன், புட் ஆப்ஷன் வாங்கிட்டு சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்குங்க இந்த ஜோனில். ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி விஷயம் தெரியாமல் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து வாங்கி வைக்காதீங்க. ப்ரைஸ் இந்த மூமெண்ட் டைமில் மேபி நீங்கள் எஸ்கேப் ஆகிருந்தால் ஆயிருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபாலில் உங்களுடைய எல்லாமே ஜீரோ ஆகிருக்கும், உங்களுடைய பொசிஷன் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஃபாலில் வந்து ஜீரோ ஆகிருக்கும். நீங்கள் ஏற சொல்ல வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக மூமெண்டம் இருக்காது, ஆனால் இறங்க சொல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் ஆகிடும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். லெவல் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க, எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது எந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்ற லெவல் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ 6800 ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதில். இப்போ நீங்கள் மேலே போனால் கூட எங்கே மேலே போகும், திரும்ப எங்கேருந்து ஃபால் ஆகுன்னு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் லைக்ஸ் நான் வந்து எதிர்பார்க்கறதுக்கு காரணம் ஒரு மோட்டிவேஷன். எத்தனை பேர் நம்ம லைக்ஸ் பண்ணுறாங்க நம்ம வீடியோக்கு பார்த்தேன். நேற்று ரொம்பவும் லைக்ஸ் கம்மியாக இருந்தது, என்ன ரீசன் என்னன்னு தெரியல. இட்ஸ் ஓகே, நம்ம கம்மிங் வரும் நாட்களில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.